ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரூயின் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூயின்ஸ் மூலியமாக வந்துட்டு உங்களோட லவ் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். சோஃபார் வந்துட்டு டேரோட் மூலியமாக லவ் மெசேஜஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ரூயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ யூஸ் சார்ம் ஆல்சோ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்து மூலியமாக வந்துட்டு உங்களோட லவ்ல என்ன மாதிரியான ஒரு ஜென்ரல் மெசேஜஸ் வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த பாக்ஸ், இந்த குட்டி டின். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 திஸ் ஒன் ஹார்ட் இன். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆல்சோ நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தீங்கன்னாலும் ரெசனேட் ஆகும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ரூயின்ஸ் அண்ட் சார்ம் என்ன இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு 3 ரூயின் எடுக்கிறேன் உங்கள் சூழ்நிலைக்கு. ஓகே, okay, so I think வந்து உங்களுக்கு லவ் லைஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஒரு கைண்ட் ஆஃப் பிலீவ்ஸ் வந்து நீங்க வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பிலீஃப், ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த பர்சன், எனக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் வேணும்னு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் கொஞ்சம் நீங்கள் பேக் ஆஃப் ஆகணுங்கிறது. சம்டைம்ஸ் வந்து உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஃபார் பைல் நம்பர் 1 நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகலாம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகலாம். ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றது. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் இல்லைன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு வச்சிருக்கலாம்ல, அது உங்கள் பார்ட்னருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகுது உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் எமோஷ்னலி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக் ஆன மாதிரி இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆகும். ஸோ எமோஷ்னலி நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான மொமெண்ட்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஒரு பிலீவ்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கல்ல, பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதை ரிலீஸ் பண்ணுங்க. பி ஃப்ளெக்சிபிள். அண்ட் ஒன் கைண்ட் ஆஃப் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும். பேசுறதுக்கோ இல்லை சால்வ் பண்ணுறதுக்கோ வந்துட்டு டெஃபினெட்லி வருது. அண்ட் உங்களோட இந்த பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து நார்மலி உட்காந்து பேசினா எதுவுமே வந்துட்டு டுகெதராக சால்வ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் டைம் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்க்கு டைம் கொடுங்க. அது இப்போ இந்த டைமில் ரொம்பவே தேவை. அண்ட் பேசுகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக அண்ட் ஹாப்பியாக வந்துட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு இறங்கி போகலை அப்படின்னா இது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் க்ரோத்தை வந்து பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே எய்தர் அப்படியே இருக்குது இல்லைன்னா வந்து பேக்வேர்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, I'll take charms எடுக்கலாமா? ஸ்லோ, இது வந்து ஸ்லோவாக உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நகருது. அது இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும். பைல் நம்பர் 1க்கு
இது வந்து சம்டைம்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து உங்களோட லவ் லைஃப் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வர மாதிரி இருக்கும், வந்த வேகத்திலே போயிடும். அண்ட் இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது உங்கள் லைஃப். லவ் லைஃப்பை சொல்கிறேன். எஸ்பெஷலி நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, கமிட்டடாக இருந்தாலும் சரி, மேரிடாக இருந்தாலும் சரி, அந்த லவ் அந்த பார்ட்னருங்கிற விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மாற்றங்கள். பிகாஸ் சம் எனர்ஜி வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப ஸ்டக் ஆயிருக்கு. எமோஷ்னலி வந்துட்டு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அந்த பிளாக்கேஜஸ் பார்த்துக்கிட்டா இது இந்த டைம் உங்க சைட்ல தான் வந்துட்டு அதிகமாகவே வந்து காமிக்குது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு வார்னிங் சைன் ஆல்சோ வந்து எனக்கு தெரியுது. ஆல்தோ வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாறும். ஓகே, பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ வந்து எடுத்துக்கோங்க. பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டைரக்ட் அட்டாக் ஆன் ரிலேஷன்ஷிப்னு மாதிரி தெரியுது. அதாவது இன்டைரக்ட்லி வந்துட்டு யாரோ வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்டாக் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த லவ் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது நீங்க தேர்ட் பார்ட்டின்னு வச்சுக்கலாம், இல்லைனா வந்து உங்க கூட இருக்கிற பர்சன்ஸாவே இருக்கட்டும். இஃப் யூ ஆர் அ சிங்கிள் ஆல்சோ, நீங்க சிங்கிளா இருந்தாலும் கூட, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் பிரேக்கப்ல இருந்தாலும் கூட ஒரு பர்சன் அந்த ஒரு ஸ்ட்ராங் ஈவிலாய் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, சரி, இது வந்து ஏதோ ஒரு குட் நியூஸ் ஆல்சோ வந்து டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். ஐ ஃபீல் ஒரு நெகட்டிவிட்டி சம்வேர் கொஞ்சம் இருந்தா கூட குட் நியூஸ் ஆல்சோ வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, நான் டேரோட் கார்ட்ஸ்ல கொஞ்சம் பார்க்குறேன். சரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லயோ இது ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பார்ட்னர் பேசிட்டு வரத்துக்கு இப்போ இஃப் யூஆர் என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை ஏதாவது ஒன்றா உங்க பார்ட்னர் பேசிட்டு வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் அது உங்களால அந்த ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்க பேச விரும்பல, இல்லை இதை சால்வ் பண்ண விரும்பல, என் சைடு தான் பாயிண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு அடமெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. See, you got wheel of fortune and butterfly also and good things. அதாவது ஆல்தோ வந்து ஸ்லோவா இருந்தா கூட மாற்றங்கள் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த ஒரு சின்ன சின்ன பிளாக்கேஜஸ் உங்க சைட்ல இருக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா முடியும். ஸோ உங்களோட பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு நல்ல மெசேஜஸ், நல்ல மூமெண்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஒரு 3 ரோயின்ஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, wonderful. Okay, so pile number 2. See, pile number 2க்கு this is wonderful gift. ஒரு கிஃப்ட்கான ரூயின் வந்தாச்சு. ஸோ அண்ட் இது ஒரு டின்னு. ஐ ஃபீல் லைக் ஒரு கிஃப்ட், ஒரு சம் கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இட் குட் பி ஒரு பர்த்டே கிஃப்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க பார்ட்னர்கிட்ட இருந்து கிடைக்கும். சம் சர்ப்ரைசஸ் இல்லைன்னா ஒரு கிஃப்ட் ஓவராலாக வச்சுக்கோங்களேன். குட் பி சர்ப்ரைஸ் ஒரு எனி திங், எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு குட் நியூஸாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் என்னன்னா நல்ல நியூஸ் தான் இது. ஃபைனலி வந்துட்டு ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஒரு ஹாப்பினஸ் அண்ட் நிறைய கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட ஸோ ஒரு ஹோப் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும் இந்த டைம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பேஷன் அதிகரிக்குங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு டல்லாக இருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆஃப்டர் அந்த ஹோப் வந்த அப்புறம் பேஷன் அதிகரிக்கும். அந்த ஸ்பார்க்னஸ், அந்த லவ், ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம், லவ் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து ஃபேவர் ஆகும்.
அண்ட் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸில் வந்துட்டு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட பிளானிங்லையுமே வந்து மாற்றங்கள் வரும். இப்போ 2 பேரும் எதிர்காலத்துக்கு ஒரு பிளானிங் வச்சிருந்திருப்பீங்கல்ல ஆரம்பத்தில். ஸோ அதில் இப்போ ஒரு சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். அண்ட் உங்களோட தனிப்பட்ட கோல், தனிப்பட்ட ட்ரீம்ஸ் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸில் ஆல்சோ சேஞ்சஸ் வரும். அண்ட் இட் அப்ளைஸ் ஃபார் சிங்கிள் ஆல்சோ. நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய பார்ட்னர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு பர்சனை நான் மேரி பண்ணணும்னு ஒரு கோல் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கோல்ஸ்லையுமே மாற்றங்களை பார்க்கலாம். சம் ஸ்ட்ராங் சேஞ்சஸ், பட் இது வந்து பெட்டர், ஒரு மெச்சூரிட்டி இந்த இடத்துல வந்து தெரியுது. சரி, திஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ், ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்க. இது வந்து தெரிஞ்ச பர்சன் இல்லை ரீசெண்டாக பழகின பர்சன்ஸ், அவங்க மூலயமா ஏதோ ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாவது உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த டைம் கிடைக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் வெயிட். நீங்கள் வந்து ஓகே பார்க்கலாம், எவ்வளோ தூரம் போகுது, இந்த மாதிரி விட்டு பிடிக்கிறேன், இந்த மாதிரி வெயிட் பண்ணுறேங்கிறது வந்து இப்போதைக்கும் வேண்டாம். பிகாஸ் வெயிட் பண்ணுறது விச் இஸ் நாட் குட். ஓகேங்களா? ஓவராலாக சாம்ஸ் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ சரி, நான் சொன்ன மாதிரி குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கு. சம் ஹிடன் ஃபீலிங்ஸ் ரிவீல் ஆகும். ஓகேங்களா? ஹிடன் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக ரிவீல் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன மிஸ்ட்ரி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வரக்கூடிய டேஸில் பார்க்கலாம். ஸோ இது எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே இருக்குங்க. ஒரு கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் அலாங் வித் மிஸ்ட்ரி, குட் நியூஸ், ஹிடன் ஃபீலிங்ஸ் பார்க்க முடியும். ஒரு ஸ்வீட் ஷேரிங் ஆல்சோ பார்க்கலாம். லைக் சாக்லேட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டை ஷேர் பண்ணுறது, இல்லை குட் நியூஸுமே ஒரு ஸ்வீட்டு தானே, அதுவுமே ஷேர் பண்ணுறது. ஸோ எனி திங் இஸ் தேர். அண்ட் வந்து அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ், அதாவது மனசுக்குள்ளார 2 பேரும்னாலையும் ஒரு ஏதோ ஒன்று ஒரு எமோஷன் வந்து சால்வே பண்ணாமல் இருந்திருக்குல்ல, அது சால்வ் ஆகும். மனசை விட்டு வந்துட்டு ஒரு பேசுறதுக்கு ஒரு டவுட் உங்களுக்கு எய்தர் உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே இருக்குது, உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு டவுட் இருக்குது, ஆனால் அது வெளியே சொல்லாமல் இருக்கு, பட் ஆனால் அது ஹிடன்ல தான் இருக்கு அப்படின்னா, அது இந்த டைம் வந்து அது ரிலேட்டடாக ஓப்பனாக பேசுறதுக்கும் அந்த டவுட் கிளியர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து அந்த ஒரு சான்ஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் போல்டாக போயிட்டு போத் ஆஃப் தெம் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளம் அப்போவே சால்வ் பண்ணுறது இட் இஸ் பெஸ்ட். எனக்கு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜ் எனக்கு என்ன வருதுன்னா, உங்களுக்கு அந்த பார்ட்னர் வேணும் அப்படின்னா பாஸ்ட்டை மறக்கணும், ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சம் போல்ட் அண்ட் சம் ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் இந்த டைமில் வந்துட்டு எடுத்தே ஆகணும். அண்ட் வந்து பார்ட்னர் செய்வாங்க, பார்ட்னர் பார்த்துக்குவாங்கன்னு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே வந்துட்டு டிலே பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் யுவர் டேஸ் ஆர் கோயிங் ஸோ ஃபாஸ்ட். பைல் நம்பர் 2 இது வந்து இந்த சான்ஸை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை சொல்றதுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறதே வந்து ரேரு தான். ஓகே, ஸோ இந்த பிளேம் கேம் ஸ்டாப் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிளேம் கேம் போயிட்டு இருக்கு. யாரு சரி யாரு தப்பு, இவங்க தான் ப்ராப்ளம் அவங்க தான் ப்ராப்ளம்னு பிளேம் கேம் நிறைய போகுது. அது ஸ்டாப் ஆகணும். அது ஸ்டாப் ஆகி எனி யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கணும். பட் வர மெசேஜஸ்ல பார்க்குறப்போ வந்துட்டு உங்க பார்ட்னர் கொஞ்சம் லிட்டில் பிட் அடமெண்டா இருக்க மாதிரி இருக்கு. இதுல வந்து ஏதோ ஒரு ஈகோ இல்லை ஏதோ ஒரு சைல்டிஷான ஒரு கோவங்கள் அது நிறையவே தெரியுது. பட் அதை வந்து ரொம்ப வளர விட வேண்டாம். ஓகே, பிகாஸ் யூ காட் சம் குட் நியூஸ் கிஃப்ட் அப்படின்னு இருக்கிறப்போ வந்துட்டு என்ஜாய் த குட் திங்ஸ். சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு மெசேஜஸ் இல்லைன்னா வந்து ஏதோ சம்திங் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகியிருக்கணுமே. நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு கூட திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வந்து நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த கான்டாக்டில் பேசலான்னு கால் பண்ணிட்டு கூட கட் பண்ணியிருக்கலாம். பிளாக்ல இருந்து அன்பிளாக் பண்ணிட்டு கூட பிளாக்கு அகைன் போட்டிருக்கலாம். சம் ஆக்ஷன்ஸ் எடுத்து பேக் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ டேக் ரிஸ்க். இந்த ரிலேஷன்ஷிப்ல இதுக்கு மேல டிலே பண்ண வேண்டாம். யூ நீட் குயிக் ஆக்ஷன்.
நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நீங்க குயிக்கா ஆக்ஷன் எடுக்காம டிலே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸ்ல என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வாய்ப்பே கிடைக்காது. எய்தர் யூ ஆர் யுவர் பார்ட்னர் மே டிஸ்டன்ஸ் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ எனி ஒன் ஆஃப் யூ ஐ திங்க் பிளானிங் ஃபார் கரியர் பிளானிங் ரிலேட்டடாக லாங் டிஸ்டன்ஸ் போகிற பிளானிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் குட் பி அப்ரோட் இல்லைன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு இப்போது இந்த விஷயத்த சால்வ் பண்ணி இதை சரி பண்ணலை அப்படின்னா தென் அந்த டிஸ்டன்ஸ் வர்றப்போ வந்துட்டு ரொம்ப டஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக சம் ஆக்ஷன்ஸ் அண்ட் சம் டெசிஷன்ஸ்ன்னு இருக்கணும். அதாவது இப்போதைக்கு நான் சால்வ் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் பேசுகிறேன்னு இல்லாமல் ஃபியூச்சருக்கு ரிலேட்டடாக வந்துட்டு மூமெண்ட்ஸ் இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3, யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல் ஹார்ட் டீம் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஒரு 3 ரோயிங் நான் எடுக்கிறேன். ஓகே, how these wonderful Fehu. Okay, yes. Okay, so I think வந்து pile number 3, right? Pile number 3. See, pile number 3 வந்துட்டு some kind of fantasy தெரியுது. Too much of fantasy in this relationship எனக்கு தெரியுது. See, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஃபார் pile number 3 இட்ஸ் குவைட் ரொம்ப டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேட்டட் மெசேஜஸ் தான் எனக்கு வருது. சரி, என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு நிறையா விஷயம் வந்து கனெக்ட் ஆகலை. ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வராது. பட் ஆனால் இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஒருத்தரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகிற மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா ஒரு நியூ அட்வென்ச்சர் இல்லைன்னா ஒரு நியூவான ஒரு எமோஷன்ஸ் இல்லைன்னா ஒரு நியூவான ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு மஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஒரு கிளாரிட்டி வேணும். ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ரேண்டமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்ல யூ ஃபீல் லோன்லி அண்ட் அதில் கனெக்ட் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு ட்ரூ லவ் இல்லைன்னா ரொம்ப நாளாக இருந்த மாதிரி தெரியல. இட் இஸ் நாட் ப்ராப்பர். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ரொம்ப வீக் ஆக்குது. pile number 3, இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்தோ உங்களுக்கும் தெரியும் இது வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் நிற்கிது அப்படின்னு, இது வந்து லாங் டேர்முக்கு கொண்டு போகணும், மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் தட் கொண்டு போகணும் அப்படின்னா கூட இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னு தெரியும் போத் ஆஃப் தேம். ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அண்ட் இதில் அதிகமான எமோஷன்ஸ், அதிகமான லவ், ஜெலசி, பொசசிவ்னஸ்ங்கிறது இருக்கு. ஒரு நியூ டேர்ன் எடுக்காமையும் இருக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு நகராமையும் இருக்கு. இதில் வந்து நீங்கள் ரொம்ப வீக் ஆயிட்டீங்க. யூஆர் நாட் யுவர் செல்ஃப். pile number 3 வந்துட்டு நீங்கள் இப்போ நீங்களாவே இல்லை, கம்ப்ளீட்லி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. யூஆர் வீக் நவ், வீக்காக இருக்கீங்க, விச் இஸ் நாட் குட். பார்ப்போம். அதாவது நிறைய ஃபைட்ஸ், நிறைய ஒரு விஷயங்கள் நடந்தப்போ கூட நீங்க வந்து அமைதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்னஸ்க்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண மாதிரி தெரியுதே. ஓகே, ப்ராப்ளம்ஸ் வேண்டாம், நல்லா ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க தப்பே பண்ணல, இருந்தும் நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, நீங்க அந்த பிளேம் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஸ்டில் அந்த டிராமாஸ் போயிட்டு இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆல்சோ இந்த டிராமாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் சம்திங் தட் நீங்கள் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி வந்துட்டு வீக்காக இருக்கீங்க. எந்த இடத்துலையும் வந்துட்டு இப்போ ஸ்ட்ராங்னஸே வந்து காணும்.
நிறைய எஸ் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல, நிறைய வெயிட் பண்றீங்க, நிறைய பிலீவ் பண்றீங்க, விச் இஸ் அது வந்து அடுத்த டேர்னுக்கு போகல. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமா ஒரு வார்னிங் ஆல்சோ வந்திருக்கலாம். இட் குட் பி அ பர்சன், இல்லைனா இப்போ நீங்க நேச்சர்ல இருந்தோ இல்ல உங்களோட ட்ரீம்ஸ் ஒரு இன்ட்யூஷன் எதுலயோ இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான வார்னிங்ஸ் வந்திருக்கலாம். ஆனா அது நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்கல. உங்களுக்கும் சரி உங்க பார்ட்னருக்கும் சரி இருக்கக்கூடிய அந்த லவ்ல நிறைய டிஃபரன்சஸ் தெரியுது. டூ மச் ஆஃப் டிஃபரன்சஸ். ஆரம்பத்தில் ஒரு வைப்ல கனெக்ட் ஆயிருந்த இந்த பாண்டிங் ரிலேஷன்ஷிப் சம் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இல்லை ஒரு வைப்ல குயிக்காக கனெக்ட் ஆயிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். இது வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் எடுத்திருக்காது. லைக் குயிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். பட் நவ் அதை கண்டினியூ பண்றதுக்கு இட் டேக்ஸ் சோ மெனி சாக்ரிஃபைசஸ். நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கே நகருது. இது வந்து ரெண்டு பேரும் டுகெதரா ஹாப்பியா இருந்து அந்த லவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகல. ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போகுது அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு, ஐ மீன் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு, விச் இஸ் நாட் குட். அண்ட் மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க, உங்க பார்ட்னரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க பார்ட்னர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப சென்சிட்டிவா அதை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. நடந்த நார்மல் விஷயங்கள்ல உங்களோட பிஹேவியர்ஸ் அண்ட் உங்க வார்த்தைகளை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து அது வந்து அதுக்கு டூ மச் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. See, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஓவராலா வந்துட்டு need to do something. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அத்தனை சைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சும், பீப்புள் வார்னிங்ஸ் கொடுத்தும், பீப்புள் அட்வைசஸ் கொடுத்தும் ஏன் வந்து ஸ்டெப் எடுக்கல? யூனிவர்ஸுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, எவ்வளவோ கைடன்சஸ் கொடுத்தாச்சு, ஏன் ஸ்டெப் எடுக்காம இன்னும் அப்படியே இருந்தா what to do? See, இது வந்து என்னன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் ஒன் பர்சன் இஸ் கெய்னிங் பெனிஃபிட். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பர்சனுக்கு லக் இருக்கு, ஒரு பர்சன் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க, பட் அனதர் பர்சன் சாக்ரிஃபைசஸ்ல வந்து நடக்குது. இது வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி உங்களோட ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு இட் இஸ் ஆக்சுவலி ட்ரீம் ரிலேஷன்ஷிப் தான். பட் ஆனா அது போன வேகம், அது வந்து ஹேண்டில் பண்ண விதம் ராங். நிறைய இடத்துல பிளைண்டான பிலீஃப், சாக்ரிஃபைசஸ். எய்தர் நீங்களோ இல்லை உங்க பார்ட்னரோ உங்களுக்கு வந்த அந்த நல்ல வாய்ப்புகளை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கெரியர்லயோ இல்லை உங்களுக்கு எதிலையோ ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, அதை நீங்க எடுத்திருந்தா சக்சஸ் அடைஞ்சிருக்கோம், நல்ல நேம் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பர்சன் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க, இன்னொரு பர்சன் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சாக்ரிஃபைசஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இது வர்த்தா? யூனிவர்ஸுடைய கேள்வி என்ன, இது வர்த்தா? யூ டிசர்வா? இந்த இந்த இதுக்கு நீங்க டிசர்விங்கா இல்லையா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், யோசிங்க. ஸோ யூனிவர்ஸுடைய ஆன்சர் ஓவராலா வந்து ஒரு கைடன்ஸ் ஆல்சோ, ஜஸ்ட் திங்க். அதுதான், யோசிங்க உட்காந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் வேர்டு, இது ஒரு நார்மல் வேர்டா கிடையாது. பட் ரொம்ப அழுத்தங்கள் இருக்கு இந்த வார்த்தைகள்ல, இந்த மெசேஜஸ்ல. இப்போ நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ஜஸ்ட் திங்க். ஓகேங்களா? ஸோ that's all for pile number 3. Thank you. ஸோ ரூயின் ரீடிங்ல பாக்குறப்போ வந்துட்டு ரூயின்ஸ், சார்ம்ஸ், டாரோ கார்டு எல்லாமே எடுத்து பார்த்தப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வருது. அண்ட் அலாங் வித் வெரி குயிக் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜஸ் மாதிரி எனக்கு கிடைச்சது. ஸோ இது ஒரு கைடன்சஸா எடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய டேஸ்ல ஆல்சோ வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.